ஓம் சாந்தி. 8/4/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அனைத்தும் அழிந்து போகக்கூடியது. ஆகவே இவற்றின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வேண்டும். பாபா உங்களுக்காக புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய அமைதியில் என்ன ரகசியம் அடங்கியுள்ளது? குழந்தைகளாகிய உங்களுடைய அமைதியில் எந்த ஒரு ரகசியம் அடங்கியுள்ளது? பதில்: நீங்கள் அமைதியாக அமரும்போது சாந்தி தாமத்தை நினைவு செய்கின்றீர்கள். அமைதி என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இறப்பதாகும். இதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இங்கு பாபா உங்களுக்கு சத்குருவின் ரூபத்தில் அமைதியில் இருப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் அமைதியிலிருந்து தங்களுடைய பாவ கர்மங்களை எரிக்கின்றீர்கள். இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. மற்ற சத்சங்கங்களில் அமைதியில் அமர்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சாந்தி தாமத்தின் ஞானம் இல்லை. ஓம் சாந்தி. ஞானம் பகலென்றும் பக்தி இரவென்றும் புரிய வைக்கப்படுகிறது. இரவில்தான் ஏமாற்றம் அடைய வேண்டியதாக இருக்கிறது. ஞானத்தின் மூலம் பகல், அதாவது சத்யுகம், திரேதா யுகமாகும். பக்தி என்றால் இரவு, துவாபர கலியுகமாகும். இதுதான் முழு நாடகத்தின் கால அளவாகும். பாதி நேரம் பகல், பாதி நேரம் இரவாகும். பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளின் பகல் மற்றும் இரவாகும். இது எல்லையற்ற விஷயமாகும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சங்கமத்தில் வருகின்றார். ஆகையினால் சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. பாபா சொல்கிறார், ஆன்மீக தந்தையை தூய்மையாக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. ஓ பகவான் அல்லது ஓ இறை தந்தையே என்று சொல்கிறார்கள். ஆனால் யாருக்கும் அறிமுகம் கிடையாது. இப்போது சங்கம யுகத்தில் இருக்கின்ற உங்களுக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் நரகவாசிகள் ஆவார்கள். நீங்கள் நரகவாசிகள் இல்லை. ஒருவேளை யாராவது தோல்வி அடைகிறார்கள் என்றால் ஒரேடியாக விழுந்து விடுகிறார்கள். சம்பாதித்த வருமானம் உடனே போய்விடுகிறது. முக்கியமான விஷயம், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். நீங்கள் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் தேவதையாகின்றீர்கள். மாயை நினைவில் தடையை ஏற்படுத்துகிறது. படிப்பில் தடையை ஏற்படுத்துவதில்லை. நினைவில் தான் தடைகள் ஏற்படுகின்றது. அடிக்கடி மாயை மறக்க செய்து விடுகிறது. தேக அபிமானமுடையவர்களாக ஆவதன் மூலம் மாயையின் அறை விழுந்து விடுகிறது. காமவசப்பட்டவர்கள் மிகவும் கடுமையான வார்த்தைகளில் சொல்லப்படுகிறார்கள். இந்த ராஜ்யமே ராவண ராஜ்யமாகும். இங்கே கூட தூய்மையாகுங்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது. ஆனாலும் தூய்மையாவதே இல்லை. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, விகாரத்தில் செல்லாதீர்கள். முகத்தை கருப்பாக்கி கொள்ளாதீர்கள். இருந்தாலும் பாபா மாயை தோல்வியடை செய்துவிட்டது என்று எழுதுகிறார்கள். பாபாவிற்கு இப்படி கடிதம் எழுதுகிறார்கள். பாபா மாயை தோல்வியடைய செய்துவிட்டது என்று எழுதுகிறார்கள். அதாவது முகத்தை கருப்பாக்கி கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். பாபா சொல்கிறார், நேபாளில் பாரஸ்நாத்தின் சித்திரம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். பாரஸ்புரியின் தலைவன் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆவார். அவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போது முக்கியமான விஷயம் படைப்பவர் மற்றும் படைப்பின் இரகசியத்தை தெரிந்து கொள்வது.
எதனை ரிஷிகளும் முனிவர்களும் கூட தெரியாது என்று சொல்லிக்கொண்டு வந்தார்களோ அதுவாகும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் மூலம் அனைத்தையும் தெரிந்திருக்கிறீர்கள். அதாவது ஆஸ்திகர்களாக ஆகின்றீர்கள். மாயை ராவணன் நாஸ்திகர்களாக மாற்றுகின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நாம் பிரம்மாவின் வாய் வம்சாவழி பிராமணர்கள். நம்முடையது அனைத்திலும் உயர்ந்த குலம் என்பது எப்போதும் நினைவிருக்கட்டும். நாம் தூய்மையாக ஆக வேண்டும், தூய்மை ஆக்கவும் வேண்டும். பத்தீத்த பாவனர் பாபாவிற்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும். நாம் தூய்மையாக வேண்டும், பிறரையும் தூய்மையாக்க வேண்டும். அனைத்து குலங்களிலும் உயர்ந்த குலம் பிராமண குலம் என்பது உங்களுடைய நினைவில் இருக்கட்டும். பத்தித்த பாவனன் பாபாவிற்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது, நினைவில் ஒருபோதும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. தேக அபிமானத்தின் காரணமாகத்தான் மாயை நினைவில் தடையை ஏற்படுத்துகிறது. நினைவில் ஒருபோதும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. தேக அபிமானத்தின் காரணமாகத்தான் மாயை நினைவில் தடையை ஏற்படுத்துகிறது. ஆகவே முதலில் தேக அபிமானத்தை விட வேண்டும். யோக அக்னியின் மூலம் பாவத்தை அழிக்க வேண்டும். யோக அக்னியின் மூலம் பாவத்தை அழிக்க வேண்டும். இன்றைய அழகான வரதானம். சாதனங்கள் எனும் இல்லறத்தின் நடுவில் இருந்தாலும் கமல மலராக விலகியும் அன்பாகவும் இருக்கும் எல்லையில்லா வைராகியம் உடையவராகுக. சாதனங்கள் எனக்கூடிய இல்லறத்தின் நடுவில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக விலகியும் அன்பாகவும் இருக்கக்கூடிய எல்லையில்லா வைராகியம் உடையவராகுக. விளக்கம். சாதனம் கிடைக்கிறதோ அதனை பெரிய மனதுடன் பயன்படுத்துங்கள். இந்த சாதனங்களே உங்களுக்காகத்தான். ஆனால் சாதனையை மறந்து விடாதீர்கள். முயற்சி செய்வதை விட்டுவிடாதீர்கள். முழு சமநிலை வேண்டும். சாதனம் என்பது தவறல்ல. சாதனம் என்பது உங்களுடைய செயலுக்கான யோகத்திற்கான பலனாகும். பொருட்கள் கிடைப்பது நீங்கள் செய்த செயல், நீங்கள் செய்த யோகத்திற்கான பலனாகும். ஆகவே பொருட்கள் சாதனம் இருப்பது தவறு கிடையாது. ஆனால் சாதனாவெனும் இல்லறத்தின் இடையில் இருப்பினும் எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலராக விலகியும் தந்தையிடம் அன்பாகவும் இருங்கள். பயன்படுத்தினாலும் அவற்றின் சுகத்தில் வந்துவிடாதீர்கள். அந்த பொருட்களினுடைய சுகத்தில் வந்துவிடாதீர்கள். சாதனங்களில் எல்லையில்லா வைராகிய உள்ளுணர்வை மறந்து விடாதீர்கள். முதலில் தன்னுள் இதனை வெளிப்படுத்தி பிறகு உலகின் வாயுமண்டலத்தில் பரப்புங்கள். இன்றைய ஸ்லோகன். மனத்தாக்கத்தை தனது கௌரவத்தில் நிலை பெறச் செய்வதுவே அனைத்திலும் உயர்ந்த நல்ல சேவையாகும். மனத்தாக்கத்தை தனது கௌரவத்தில் நிலை பெறச் செய்வதே அனைத்திலும் உயர்ந்த நல்ல சேவையாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.